என்னை என் சன்னதியில் திரும்பவும் அமர வைக்க அருள் செய்த ஆதிதுர்க்கையே, வேறறுத்து வீசிய செடி போல ஆத்துல போன என்னை தூக்கி வந்து இருளடைஞ்ச என்னுடைய சன்னதியில ஒளி ஏத்த போற நாளைக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கு நீ வருகை தந்து என்னை ஆசிர்வதிக்கணும் தாயே. என்னோட மகளான நீ திரும்பவும் உன் சந்நிதியில காவல் தெய்வமா வீற்றிருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பவும் உனக்கு உண்டு. அதே நேரம் அந்த ஈசனாவே இருந்தாலும் காலமும் விதியும் நமக்கு பொதுன்றது உனக்கும் தெரியும். நாளைக்கு ஆகம விதிப்படி நடக்க போற கும்பாபிஷேகத்துல உச்சரிக்க போற அத்தனை மந்திரங்களும் நீரில வலுப்பெற்று கும்பத்துல இறங்கி அதிலிருந்து ஓ விக்கிரகத்துக்கு சக்தி ஏற்றி அதன் மூலமா பக்தர்களுக்கு அருள் பாவிக்க. அதோட மிச்சம் எதிர இருக்கிற பலிபீடத்துக்கு பின்னாடி இருக்கும் கொடிமரத்துல பயணிச்சு அது திரும்ப வான் நோக்கி மேலெழும் நிகழ்வு ஆரம்பிக்க போகுது. அந்த நல்ல நாள் விதியின் பொருட்டு துஷ்ட சக்திகள் துணை கொண்டு வீணர்கள் சிலர் உனக்கு எதிராக பலி செஞ்சாலும் அதை நீ வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த நேரத்துல நீ உன் நிலை தவறாம சக்தியையும் ஆற்றலையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட தவ நிலையில இருந்தாகணும். இதுல உனக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் வந்துடக்கூடாது. இது உன் தாயான ஆதிதுர்கா மகளான உனக்கு நான் இடுற கட்டளை. நாளைக்கு என்ன சோதனை வந்தாலும் உன் கட்டளைய மீறாம அப்படியே நடந்துக்கிறேம்மா. என்னையோட உன் கதை முடிய போகுதுடே. இன்னைக்கு மட்டும் கும்பாபிஷேகம் நடக்கலன்னா அது பெரிய தெய்வ குத்தமாயிரும். அதனால இந்த ஊருக்கு என்னென்ன கெடுதல்லாம் வரப்போதோ தெரியல.